வணக்கம். இன்னைக்கு அன்னையர் தினம். ஒரு தாய் எப்படி சமையல் அறையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சமையல் செய்கிறாங்க. இந்த தினத்தில் நான் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். நம்ம ஜப்பார் பாயோட யூடியூப்ல நான் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு நான் நிறைய பார்த்துருக்கேன். அது மூலமாக இன்னைக்கு ஒரு பிரியாணி 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி இன்னைக்கு குக்கரில் நான் பண்ண போகிறேன். வாங்க, இந்த அன்னையர் தினத்தோட ஸ்பெஷலில் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான ஐட்டத்தை எல்லாமே நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, அடுத்தது புதினா தேவை, லெமன் வச்சுருக்கேன், இஞ்சி, பூண்டு, இஞ்சி, தண்ணி அதுக்கு தேவையானது வச்சுருக்கேன், தயிர், காஷ்மீரி சில்லி பவுடர், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சுருக்கேன், எண்ணெய், பட்டை, அடுத்து லவங்கம், ஏலக்காய் வச்சுருக்கேன், தக்காளி, வெங்காயம் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய். இவ்வளோ தாங்க ஐட்டம் தேவை. இருக்கிற ஐட்டத்திலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா பிரியாணி தாங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பிரியாணினா ஒரு பெரிய ஒரு உணவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மன்னர்கள் தான் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்கன்னு ஒரு வரலாறுலாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த பிரியாணியை இன்னைக்கு நிறைய மக்கள் சந்து இன்னைக்கு பிரியாணி கடை இருக்கு. ஆனால் அந்த பிரியாணியை மிகச்சிறப்பாக இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஜாபர் பாயோட வீடியோவை பார்த்துட்டு தான் நான் செய்ய போகிறேன். வீடியோவை பார்த்துட்டு நான் செய்ய போகிறேன். நான் ஒவ்வொன்றும் எப்படி செய்யறதுங்கிறத நான் எப்படியே சொல்கிறேன். தேவையான ஐட்டத்தெல்லாம் நான் காமிச்சிட்டேன். இதை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ட்ரையல் நான் எடுக்கிறேன். இது எல்லாமே நம்ம தமிழர் விருந்துன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழர் விருந்து அப்படின்ட்டு நம்ம ஒரு கேட்டரிங் வச்சிருக்கோம். உங்களோட ஆர்டர் எதாக இருந்தாலும் எங்ககிட்ட கொடுங்க, மிகச்சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறோம். நன்றி. வாங்க நம்ம எப்படி பிரியாணி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நாம ஒரு 1/2 கிலோ பிரியாணிக்கு தேவையான ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். நான் இது ஒரு 4 லிட்டர் வரக்கூடிய ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ நான் குக்கர் எடுத்து வச்சுட்டேன். இப்போ முதல்ல நம்ம என்ன போட போறோம், நான் இங்க கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை முதல்ல நம்ம போட போறோம். இப்போ நான் அடுத்தது நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3ஐயும் நம்ம போடுறோம். போட்டுட்டு இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை நம்ம 100 மில்லி எண்ணெய் இதை நான் வச்சிருக்கேன். 100 மில்லி எண்ணெய் வச்சு நல்லா நம்ம வணக்க போறோம். நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி நாம் வணக்க போகிறோம். நம்ம இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். வச்சுட்டு இதெல்லாம் வணக்கிறோம். இந்த வெங்காயம் நல்லா செவக்கணும், நல்லா வதக்கணும். அதுக்கு வதக்கிட்டே இருக்கிறேன். நான் இதில் எல்லாம் வணக்கிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நல்லா செவன்னு வர மாதிரி லைட்டாக நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணாதனால கையெல்லாம் ஹீட்டாக இருக்குது. ஆனால் எவ்வளோ பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்கல்ல ஹீட்டில். இவ நல்லா சவுப்பாக வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது கொத்தமல்லிக்கு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கொத்தமல்லி தலையை நம்ம இங்கே இதில் போடுறோம். அடுத்தது புதினா வச்சிருக்கேன். அதையும் நான் ஒரு கை அளவுக்கு நம்ம போட்டிருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு 3 சின்ன பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். 3 நான் போட்டிருக்கேன். இப்ப இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கேன், அதை நான் போடுறேன். அடுத்தது தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதை ஆட் பண்றேன். இப்போ இது போட்ட உடனே இதுக்கு தயிர் நான் ஒரு பாக்கெட் 100 கிராம் நான் இதுல 100 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருக்கேன். நல்லா மசிஞ்சு நல்லா
வந்துருக்கு. உள்ள எசன்ஸோட சூப்பராக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் எப்படி பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நான் சிக்கன் போட்டிருக்கேன், அதில் இதில் போடுறேன். இப்போ ஒரு 750 ml தண்ணி நான் வச்சிருக்கேன், இதில் நான் ஊற்றுறேன். இப்போ நம்ம மூடிய போட்டு போட்டிருக்க விசில் நாம் போடல. இப்போ நம்ம எடுத்துட்டோம், மூடி எடுத்துட்டோம். இப்போ லைட்டாக இதை எடுத்து இந்த இதில் மறுபடியும் மாற்றி வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஒரு கலர் கலருவோம். இப்போ நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு அதிகமாக ஊற வைக்கல, ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். ஊற வச்சு நல்லா கழுவி இதை வடித்து வச்சிருக்கேன், தண்ணி இல்லாமல் இருக்கேன். இப்போ இதை பாருங்க, இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நான் இந்த அரிசியை நான் போடுறேன். இப்போ நான் அரிசியை போட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு அரை லெமன் மட்டும் அரை இது போடுறேன். இப்போ நான் ஒரு கலரி விடுறேன். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இது வந்து இப்போ மூடியாச்சு. இப்போ விசில் நம்ம போட போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சவுண்டை இறக்கிட்டு நம்ம இப்போ திறந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு நீங்களும் வந்து பாருங்கள். இப்போ பாருங்க, நான் இப்போ தம்மை உடைக்கிறேன். எப்படி வந்திருக்கு பாருங்க, பூ போல வந்திருக்கு பாருங்க. தம்மை உடைக்கிற பாருங்க. சிக்கன்லாம் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நீங்கள் நினைப்பீங்க அடி பிடிச்சிருக்குன்னு, இங்கே வந்து பாருங்க அடியெலாம் பிடிக்கவே இல்லை. தண்ணி கூட ஒரு பாருங்க, ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை. சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம செஞ்ச பிரியாணியை நம்ம வீட்டில் என் மனைவியும் என் மகளும் இருக்காங்க. எங்கள் பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா, அவளும் சாப்பிடுவோம். இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். எடுத்து இந்த பிரியாணியை சுட சுட நாம் இங்கே சர்வ் பண்ண போகிறோம். லெக் பீஸோட எப்படி சாப்பாடு எப்படி சூப்பராக வந்துச்சு பாருங்க. நண்பர்களே, இப்ப ஒரு உண்மையான ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்போம். கண்டிப்பா அவங்களே சொல்றேன். ஏன்னா எப்பயுமே யாருமே வந்து சாப்பாட்டுல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்டுப்போம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இப்ப என் மனைவி கிட்ட எப்படி இருக்குன்னு, ஏன்னா வழக்கமா பிரியாணி அவங்க தான் செய்வாங்க, சாப்பாடுலாம் செய்வாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு அவங்க கிட்டே கேட்கலாம். நல்லா இருக்கு. நான் எப்பவுமே சிக்கனை வந்து குக்கர்ல தனியா ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியோட மர்ச் பண்ணி செய்வேன். அது இவங்க வந்து டைரக்டா அதிலே போட்டு செஞ்சாங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி வந்து சாப்பாடு நல்லா பொல பொலன்னு இருக்கு, தண்ணி விடல, நல்லா இருக்கு. சின்னதா வந்து இஞ்சி மட்டும் கொஞ்சம் எச்சா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால சூப்பரா செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் பெஸ்ட், நல்லா இருக்கு. இப்ப நீங்களும் இனிமேட்டு நம்ம ஜாபர் பாய் இருக்காரு இல்லைங்க, அவர் யூடியூப்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லா பிரியாணி எப்படி அழகா செய்யணும்னு சொன்னாரு. அந்த பிரியாணி பார்த்து செஞ்சுக்கிறேன். நிறைய பிரியாணி சாப்பிட்டுருக்கோம்,
நம்ம கேட்டரிங் சர்வீஸில் நம்ம நிறைய நம்மளுடைய சமையல்காரர்களை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். பட் நான் இன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு தான் உண்மையாலுமே ஜாபர் பாய் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குது. பாய், ரொம்ப நன்றி.